வாங்கப்பா. இப்போ நம்ம பார்க்கறது, என்னுடைய செடிகளை கொஞ்சம் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. எதுக்குன்னா, இதை பற்றி எதுவும் சொல்லலை. இதுக்கு ஒரு டிப்ஸு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இதை மாதிரி வளர்க்கணும், நல்லா செந்தளிர் வரணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு புண்ணாக்கு கலவை சொல்லியிருப்பேன். அது எல்லாருக்குமே புண்ணாக்கு கலவை கிடைக்காதுல்ல. அதனால் புண்ணாக்கு கிடைக்காததுக்கு மாற்றாக என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். செடிகள் எப்படி வளர்ந்துருக்கணும் பாருங்கள். எல்லாம் எப்படி பெரிய செடிகளாக வளர்ந்துருக்கு. எல்லாருமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. பிடிச்சிருந்தா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வளர்த்து பாருங்கள். இதுக்கு புண்ணாக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கடுகு 100 கிராமு, நம்ம மல்லாட்டை பயிறு 100 கிராமு, மல்லாட்டை பயிறு வறக்காத பயிறு கடையில் விற்கும், அதில் 100 கிராம் போட்டுக்குங்க. வெந்தயத்தை 100 கிராம் எடுத்துக்கங்க. டீ தூள் 10 ரூபா பாக்கெட்டு ஒன்று எடுத்துக்கங்க. இதை எல்லாத்தையும், நாட்டு சர்க்கரை 100 கிராம், எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எல்லாத்தையும் டீ தூளையும் சர்க்கரையும் கலந்து அதில் போடுங்க. அது புண்ணாக்குக்கு உள்ள எஃபெக்ட் எல்லாமே இதுலேயும் இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். போட்டிங்கன்னா நல்லா இதே மாதிரி பூக்களை பார்க்கலாம், தளிர்களையும் பார்க்கலாம், நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்ததாக ஒரு வாரத்தில் எத்தனை நாளைக்குன்னா இதை ஒரு நாளைக்கு கொடுங்க. அடுத்தது புதன்கிழமையில், திங்கக்கிழமை இதை கொடுங்க. புதன்கிழமை மோர், புளிச்ச மாவு இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் செடி இருந்ததுன்னா மேலே தெளித்து விடுங்க. நிறையா இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வடிகட்டி. இல்லை அடியிலையும் ஊற்றி விடலாம். தண்ணியில் கலந்து நல்லா அதை ஊற்றுங்க. ஊற்றிட்டு சனிக்கிழமையில் என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா ரொட்டேட்டராக ஒரே புண்ணாக்கை மட்டும் கொடுத்துட்டே வந்தால் சரியாக வராது. நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணுமாக்கா, குளுக்கோஸ் ஏற்றுறோம், மாத்திரை போடுறோம், என்னென்னமோ செய்கிறோம், அதுக்குள்ளே சத்து சாப்பாடும் வீட்டில் வந்து சாப்பிட்றோம்ல. அந்த மாதிரி தான் இதுக்கு எல்லா சத்தும் கொடுக்கணும். இது 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் இவங்கள இதை மாதிரி பார்க்க முடியும். நம்ம இல்லை அப்படின்னாக்கா அப்படியே உக்காந்துக்கும் பேசாமல். நம்மளுக்கு என்னான்னுக்கிட்டு வளரவும் வளர மாட்டாங்க, துளிர்களும் வராது, பூக்களும் வராது. அப்போ சனிக்கிழமையில் என்ன பண்ணுங்கன்னா, வாழைப்பழத்தோல், பழத்தோல், காய்கறி தோல், பூண்டு தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிங்க. அதை ஒரு நாளைக்கு சனிக்கிழமையில் கணக்கு பண்ணிக்கிங்க. 3 நாளைக்கு ஒன்று அப்படின்னு கணக்கு பண்ணி அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இதேமாரி உங்கள் செடிகளும் நல்லாவே வளரும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாட்டு சர்க்கரை எதுக்கு கலக்குறோன்னா, மண்புழு நல்லா வளரும். அதுக்கு தான். மண்புழு செடியில் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். புண்ணாக்கெல்லாம் போடுறதுனால மண்புழுக்கு நல்ல சாப்பாடு தான். நல்லா மண்புழுக்கள் வளரும், செடிகள் இதேமாரி வளரும், தளிர்களும் மொட்டுக்களும் பூக்களும் நிறைய நீங்கள் பார்க்கலாம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். செய்து பார்த்துட்டும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.